பொதுவா சென்னையில வந்து ஒரு குடும்பம் 25 வருஷமா இருக்கிறாங்க. அவங்க சின்ன சின்னதா சேமிச்சு ஒரு 45 லட்சம் சேமிச்சு ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துக்கு பண்ணிடுறாங்க. கடைசியா தெரியுது பட்டா டிரான்ஸ்பரே ஆகல. கடைசியில் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது கோர்ட் கேஸ்ல இருக்குது. சரி, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செல்லர் காணாம போயிட்டார். இப்ப பணமும் இல்ல, நம்ம கிட்ட நிலமும் இல்ல. ஒரே ஒரு ஜஸ்ட் லீகல் வெரிஃபிகேஷன். சோ 45 லட்சம் கொடுத்து வாங்கினவர் ஒரு 10,000 இருந்து ஒரு 20,000 ஒரு லீகல் வெரிஃபிகேஷனுக்கு செலவு பண்ணி பார்த்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த 45 லட்சத்தை அவர் சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரின்னு பார்க்கணும். சரி, இந்த ஒரு மிஸ்டேக் 25 வருஷம் சேமிப்பையே காலியாக்கிருச்சு. ஒரு குடும்பம் நடு தெருவுல நான் காசெல்லாம் இழந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷனே தொலைச்ச ஒரு இதுதான். இதை இந்த வீடியோல எப்படியெல்லாம் இது நடந்தது அப்படிங்கிறது, இல்லை என்னென்னலாம் நம்ம மாற்றணும், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கலந்து பார்த்துருவோம். சார், பொதுவாக ஒரு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதனால முக்கியம் சார்? நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நான் வந்து அதில் கை நாட்டு போட்டேன், கையெழுத்தை போட்டேன், டாக்குமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது முழுசாக நம்புகிறாங்க அவங்களோடதுன்னு. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எதையுமே பார்க்காம எதையோ ஒரு விஷயத்த, இப்போ ஒரு கழுதையை கொண்டு போய் கழுதையை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை கொடுங்க, குதிரையை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கையெழுத்தை போட்டு கண்ணை மூடிட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. அந்த கழுதை இருக்கா குதிரை இருக்கான்னு பார்ப்பாங்க. அதையும் முழுமையாலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு செக் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்குண்டான பத்திரப்பதிவு இருக்கான்னு பார்க்க வேண்டியது, அதுக்குண்டான கரெக்டான டாக்ஸை கட்டியிருக்காங்களா, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ 1-2 பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, முழுசா பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது, பட்டா அவர் பேர்ல இருக்கா, எத்தனை வருஷமா அவர் வச்சிருக்காரு, இவர் யாருக்கிட்ட வாங்கினாரு, அவர் யாருக்கிட்ட வாங்கினாரு, அவருடைய அதுக்கு முன்னாடி உள்ளது அது எப்படி வந்திருக்கு இவங்களுக்கு சொத்து அப்படின்றத சுமார் 50 ஒரு 60 வருஷம் பார்த்து அதை தெளிவுபட வேண்டியது உங்க கடமை. அப்படி தெளிவு பண்ணாம வாங்குற சொத்து என்னைக்குமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான, உங்க கையை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ரிட்டன் லீகல் ஒப்பீனியன் ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்க வாங்கி ஆகும். வாங்கி அதை கையில் வச்சுக்கங்க. எங்கள் அண்ணன் தம்பி தான் சொத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, மாமன் மச்சான் தான் கொடுத்தாரு, எனக்கு வந்து 50 வருஷமா அவர் பழக்கம், ரொம்ப வேண்டியவங்க, இவங்க ரொம்ப நாணயஸ்தாரு, அதனால் இவர் கவரிமான் மாதிரி, இவர் சொன்னா சொல்லு அப்படின்லாம் வந்து போகக்கூடாது. சட்டப்படி அவர்கிட்ட அந்த உரிமை இருக்கா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ரிட்டன் லீகல் ஒப்பீனியன் பண்ணாமல் நீங்கள் வாங்கவே கூடாது எந்த சொத்தையும். அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்பையும் 99.9% நீங்கள் உறுதியாக உங்களுக்கு இருக்கும்ன்றத நம்பலாம். அந்த மாதிரி நேரங்கள சார், முதல்ல ஒரு இடம் வாங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சரியா இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கறது, அதாவது டைட்டில் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட், இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததோ அதோடைய டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் சேல் டீடு, கரண்டா இருக்கக்கூடிய அந்த விற்பனை பத்திரம், யாருக்கிட்ட இருந்து இது வந்திருக்கு, எந்த தேதியில வந்திருக்குன்றத அந்த ஒரு பத்திரம். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டீட்ஸ் ஏதாவது உள்ள இருக்குதா அப்படின்றத பார்க்கணும், யாருக்கு யார் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் கிஃப்ட் டீட் இருக்கும், ஒரு சிலது கிஃப்ட் டீட் இருந்தா கண்டிப்பா அதை வந்து தரவா வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் ஒரிஜினல் கிஃப்ட் டீடா, ரெஜிஸ்டர்டா, அன்ரெஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். அதே ஒரு பார்ட்டிஷன் டீட், அதாவது கோர்ட் மூலமா பார்ட்டிஷன் ஆயிருக்கும், இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் இவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்ட்டிஷன் டீட் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் டீடுன்னு சொல்லுவோம். அந்த ரிலீஸ் டீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரிலீஸ் டீடை செக் பண்ணணும், யாருக்கு ரிலீஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ளையா இல்லை பங்காளிகளுக்குள்ளையா என்னன்றத. ஸோ குறைஞ்சபட்சம் நார்மலாக சொல்றது வந்து 30 வருஷம் ஈசி போட்டு பார்க்கணும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்னன்னா, நீங்க வந்து யார் வித்திருக்காங்க, எப்படிலாம் வந்து அந்த வழியில இது ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்ற அந்த வில்லங்க சால்ன்றதுன்னு சொல்லுவோம். அந்த ஈஸியை போட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து இந்த சொத்தெல்லாம் வாங்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட பட்டாவையும் கம்பேர் பண்ணிக்கணும். வாங்கி கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லாம இதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு தெரியாது, எல்லாமே நீங்க பாத்துங்க அப்படின்னாங்கன்னா அந்த சொத்தை வாங்கக்கூடாது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்து வாங்கினா சேஃப். சார், பட்டா இருந்தா போதும் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது உண்மையா சார்? கண்டிப்பா அது தப்பு. பட்டான்றது வந்து ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட்ல ஒரு ரெக்கார்டு, அவ்வளவுதான். அவங்க எதை பேஸ் பண்ணி பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளு இன்னொரு ஆளு விற்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும். அவங்ககிட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு சொன்னாதான் அடுத்து அது டிரான்ஸ்ஃபரே ஆகும். சப்போஸ் அது சேல் டீட் ஆயிருக்கும், அதை பட்டாவே மாத்திருக்க மாட்டாங்க, அவர் ஆனால் பட்டா வச்சு வித்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க, பண்ண முடியாது. ஸோ இது வந்து பட்டான்றது வந்து
ஒரு ஒரு ஆவணம் கிடையாது, விற்பனைக்கு உண்டான ஆவணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடங்கள்ல அண்ணன் பேர்ல இருக்கும் பட்டா, ஆனா ஒரு பொது சொத்தா இருக்கும். சோ அப்ப அண்ணன் மட்டும் வித்துற முடியுமா? அப்படி விற்க முடியாது. இல்லைன்னா தாத்தா பேர்ல இருக்கும், தாத்தா உயிரோட இருக்க மாட்டார். சோ இந்த மாதிரி நேரங்கள்ல அது தெளிவா இது வந்து பட்டா யார் பேர்ல இருக்கோ, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குன்னு ஈஸியா போட்டு பார்த்து தான் அது தெரிஞ்சுக்க முடியும். சார், ஒரு டிடிசிபி இடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த வாங்குறது சேஃபா சார்? பொதுவா டிடிசிபி அப்புறம் இப்ப ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்கு, ஒரு புஞ்சை நிலம், அதுக்கு போய் டிடிசிபி அப்ரூவல் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பெரிய இடங்கள்லாம் வந்து டிடிசிபி இல்லாம தான் வாங்கி ஆகணும். விவசாய நிலங்கள், பெரிய பண்ணை நிலங்கள், இந்த மாதிரி. பட் வீடு கட்டுறதுக்குன்னு பர்பஸ்ஃபுல்லி நீங்க வாங்கும்போது, கமர்ஷியல்னு நீங்க வாங்கும்போது, நீங்க வந்து அப்ரூவலோட நீங்க வாங்குறது உங்களுக்கு சேஃப். ஏன்னா அதுல உள்ள டிடிசிபியும் சிஎம்டியும் சேஃபா இருக்கும். சேஃப்னா அவங்க வந்து இது வியாபாரம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அங்கீகரிப்பாங்க, இது வந்து ரெசிடென்ஷியல் தங்குறதுக்குன்னு அப்படின்னு அங்கீகரிப்பாங்க. சிஎம்டியும் அந்த மாதிரி தான், அது ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நம்ம கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியும். அது மாதிரி இந்த பஞ்சாயத்து அப்ரூவல்ன்றதே ஒன்று கிடையவே கிடையாது. அது வந்து வெறும் என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த இடத்துல வந்து நீங்கள் எதையாவது பண்ணி வீடு கட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்குமே தவிர, அது என்னைக்கு இருந்தாலும் அதுவும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுவும் சர்டன் பீரியடுக்கு தான் இருக்கும். நீங்கள் பஞ்சாயத்து அப்ரூவல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பீரியட், 2 வருஷம் பீரியட்னு 2 வருஷம் பீரியடுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. எடுத்தோன்னே கால வரையின்றிலாம் கிடையாது. டிடிசிபி சிஎம்டிஏ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அதை அப்ரூவ் பண்ணி அது பக்காவா பிளான் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் அதனால இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இது வந்து அப்ரூவ்டா, அதுக்கு உண்டான எண் இருக்கும். டிடிசிபினா டிடிசிபிக்கு உண்டான எண் இருக்கும், அந்த வெப்சைட்ல கூட நம்ம பார்க்கலாம். சிஎம்டியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 3ம் இருந்ததுன்னா நம்ம சேஃப். பர்டிகுலர்லி நீங்க பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். அது வந்து என்ஓசி தான் சார். இப்போ ஈசி கிளீனா இருந்தா வாங்கலாமா? இப்போ சில இடங்கள்ல வந்து 30 வருஷம் ஈசி எடுத்த ப்ராப்பர்ட்டி கூட மிஸ்டேக்ல வருது, அதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? பொதுவா இன்கம் சர்டிபிகேட்ன்றது வந்து ஒரு ஏட்டளவுல உள்ளதுதான். நீங்க ஈஸியை வச்சு பாக்குறீங்க. இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து ஈஸி தப்பா வருதுன்றாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 30 வருஷத்துக்கு மேல உள்ளதெல்லாம் மேனுவல் ஈஸி போடணும், புக்ல இருக்கும். புக்ல இருந்துதான் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஸோ அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டோட வச்சு வெரிஃபை பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் எண் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முழுமையா ஈஸி மட்டும் இல்லாம கூட அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெச்டி லைன் போகும். நம்ம ஒரு பிளாட்டை வாங்கியிருப்போம், பிளாட்டை வாங்கிட்டு ஈஸி எல்லாம் பார்ப்போம், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா மேல கூடி ஒரு பெரிய ஹை டென்ஷன் ஒயர் போகும். ஹை டென்ஷன் ஒயருக்கு கீழே நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. சத்தம் வேற பயங்கரமா கேட்கும். இப்போ இது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஈஸிலையும் தெரியாது, பட்டாலையும் தெரியாது, வேற எதுலையுமே தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு சில ஸ்கெட்சில் தான் இருக்கும், ஒரு சில ஸ்கெட்சில் இது வரவே வராது. அப்போ வந்து லைவா பார்க்கணும் அந்த இடத்த. இந்த இடம் தானான்னு சர்வேவரை வச்சு அளந்து இந்த இடம் தானான்னு அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதை வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி வெறுமனே ஈஸியை மட்டும் வச்சு நம்பி பண்ணோம்னா அது கூட ஒரு பெரிய மிஸ்டேக்ல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சார், கோர்ட்ல அதிகமா பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் அப்படின்னா அது எது சார்? அதாவது அதிகமான ஃப்ராடுன்னு வர்றது பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும். அண்ணன் தம்பி பங்காளிகளுக்கு உள்ள சண்டை, இந்த டிஸ்பியூட்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. ஏஜே தெரியாது அந்த காலத்தில். 10-12 வயசு பையனை வந்து இதில் போட்டு 19 வயசு பையனை போட்டுருவாங்க. அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட ஆதார் கார்டு, இப்போ உள்ள ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா 26 வயசு இருக்கும். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வித்த மாதிரி ஒரு கணக்கு எழுதி இவங்களே கழுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி மைனர் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி ஃப்ராடு. எதுக்கோ ஒன்று பவர் கொடுத்துருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பவர். அவர் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு ஒரு புஞ்சை நிலத்துக்கு. எலக்ட்ரிசிட்டி ஒருத்தவங்க பேர்ல இருந்து பங்காளி பேர மாதிரி இவர் வந்து அதை வித்துருவாரு அதை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளாட்டா பிரித்து ஒரு இதை வைக்கும்போது 20 பேருக்கு வித்துருப்பாங்க 10 பிளாட்டை. அதில் சரியாகவே கணக்கு வராது. அப்படி வரும்போது அது வந்து பெரிய ஃப்ராடாக இருக்கும். அது வந்து ஒரு சிலதை விபரம் இல்லாமல் வித்துறது, விபரம் இல்லாமல் கையெழுத்து போடுறது. அப்போ போட்டால் அதுக்கப்புறம் 10 பேர்ல 10 பிளாட்ல வந்து 20 பேரை அதை வாங்கியிருந்தாங்க, 20 பையர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல 20 பேருமே கோர்ட்டுக்கு போய் யாரோடது அவங்கன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய இது இருக்கும். அப்போ முதல்ல வாங்கினவங்க யாரு அப்படி இந்த மாதிரி ஃப்ராடு. அது மாதிரி ஃபேக் ஓனர் இருப்பாங்க. சுப்பிரமணியன்ற ஒருத்தர் இருப்பாரு, அவங்க வீட்டுல பெரியப்பா சித்தப்பா பங்காளி எல்லாருமே சுப்பிரமணியா இருப்பான். அவங்க அப்பன் பேரும் அதே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா முருகேசன் மகன் சுப்பிரமணி அப்படின்னு இருந்துருச்சுன்னா எந்த முருகேசன் எந்த சுப்பிரமணியன்னு தெரியாது, போட்டு அவன் வித்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ பங்காளிங்க பேர்ல இந்த மாதிரி இதா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர். அப்பா ஒருத்தர் இருப்பாரு, மகன் இருப்பாரு. ஓகே, அப்பா பேர்ல சொத்து இருக்கும், சுயமா சம்பாரிச்சது. மகன் வந்து கையெழுத்து போட்டுவார், அப்பாவுடைய இது போட்டு அப்படி கையெழுத்து போட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டெலாம் கொடுத்து இந்த மாதிரி ஃபேக் இதெல்லாம் போகும். அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை தெரியாதவனோ யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ஃபோர்ஜரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, இவங்க தானா இன்னார் தானா, நீங்க வந்து முருகேசன் வாங்குறீங்கன்னா முருகேசன் தானா,
இவர் அப்துல் காதர் தானா அப்படின்றத கரெக்டா பார்த்து நீங்க வாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்னைக்குமே ஆபத்து தான். சார் இப்ப ஏமாறுற இடம்னு வரும்போது லேண்ட் அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரி இந்த பிளாட் வாங்கிட்டு ஏமாறுறாங்கல்ல சார், அது எந்தெந்த இடத்துல சார் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபிளாட் வாங்குறவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிளாட் எவ்வளோ பிளென்த் ஏரியா, பெட்ரூம் எங்க இருக்கு, வாஸ்து சரி இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க பார்க்க வேண்டியது முக்கியமா என்னன்னா அன்டிவைடட் ஷேர். நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லன்னா பிரிக்கப்படாத நிலம் சொத்து இருக்கும் இல்லையா, அந்த நிலம் வந்து எவ்வளோன்றதை செக் பண்ணணும். அது சரிதானான்றதை செக் பண்ணணும். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கணும். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் உங்களுக்கு வித்திருக்காரான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ இருக்கு. அது மாதிரி இப்போ லேட்டஸ்டாக பார்க்குறது ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்றத கம்பல்சரியாக பார்க்கணும். ஒரு பில்டர் அப்ரூவல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அவங்க அசோசியேஷன் பார்க்கணும். அசோசியேஷன்ல ப்ராப்பராக இவங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாரோ ஒருத்தவங்க கையில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். பொதுவாகவே அபார்ட்மெண்ட் கட்டி முடிக்கிறாங்கன்னா அதை கட்டி முடிச்சிட்டாங்களா இல்லையா, ஏன்னா கட்டி முடிக்கலைன்னா நிறைய ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அது பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆக்குபென்சி சர்டிஃபிகேட் பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது காமன் ஏரியா ரைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, காமன் ஏரியான்றது வந்து நிறைய பேர் அந்த போக்குவரத்து பாதை மற்ற விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த கிளப் ஹவுஸ் மாதிரி உண்டான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, அது தனியாருக்கு சொந்தமானதா பொதுவானதா அப்படின்றத செக் பண்ணோம். இந்த 5 விஷயத்த நம்ம செக் பண்ணோம்னா அபார்ட்மெண்ட்ன்றது ஒரு இனிமையான சந்தோஷமான விஷயம் தான். ஆனா செக் பண்ணாம உள்ள போகக்கூடாது. அபார்ட்மெண்ட் தானே எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்குறோம், ஆட்டு மந்த மாதிரி அப்படின்னு வாங்கிடக்கூடாது. இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். சார் இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட செக்லிஸ்ட் எல்லாம் சொன்னீங்க, கரெக்ட். லேண்ட் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன செக்லிஸ்ட் நம்ம சரியா இருக்குன்னு பார்க்கணும் சார். அதாவது லீகல் டியூ டெலிஜென்ஸ் செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதுல நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் செக் பண்ணணும். நம்பர் 2 எடுத்துக்கிட்டா சேல் டீட் செக் பண்ணணும். நம்பர் 3 எடுத்துக்கிட்டா பட்டா வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்பர் 4 வந்து ஈஸி வச்சு இந்த கம்பேரிசன் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து கோர்ட் கேஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்பர் 6 வந்து சர்வே வெரிஃபிகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வே வெரிஃபிகேஷன் பார்க்கணும், லைவா பார்க்கணும். நம்பர் 7 வந்து டிடிசிபி அண்ட் ஆர் சிஎம்டி அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணணும். இதை விட எல்லாத்தோட முக்கியமானது ஒன்று இருக்கு, எல்லாம் பண்ணிடுவாங்க, அவங்க டாக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டாக்ஸ் வந்து சமயத்தில் லட்சக்கணக்கில் இருந்தாலும் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு அரியர்ஸ் வச்சுட்டு போயிட்டாருன்னா ஜப்தி பண்றது நம்ம லேண்டை ஜப்தி பண்ணிடுவோம். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் இபி வந்து யார் பேர்ல இருக்கு, அந்த கனெக்ஷன் சரிதானா அப்படின்றத செக் பண்ணும். ஏன்னா இபியை சரி பண்ண முடியாம போச்சுன்னா அதுக்குண்டான ஃபைன், அதுக்குண்டான அரியர்ஸ், அதுவுமே ரொம்ப இப்ப லட்சக்கணக்கான ஆயிடுச்சு. நம்ம இபி எல்லாம் சாதாரண சொல்ல முடியாது, 1000 2000 இல்லை, இப்ப கேட்டா லட்சம்ன்றாங்க. லட்சக்கணக்கில் பில் வந்தோன்னா அதுவும் பெரிய நஷ்டமா. இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டோடைய லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவை. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் சொன்னாரு, இல்ல இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, வக்கீல் சொன்னாரு, வாய் மூலியமா சொன்னாரு, அட்வொகேட்டே வாய் மூலியமா சொன்னாங்க, அது தேவையில்லைன்னு அவரே தேவையில்லைன்னு சொன்னாலும் ஐயா கொஞ்சம் லெட்டரேட்ல லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த 10 இருந்ததுன்னா 99.9% வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. சார் நீங்க கோர்ட்ல சந்திக்கிற மக்கள் செய்யற மிகப்பெரிய தவறுகள்னா எது சார்? பெரிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் அனுப்புறது, இதில் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்றது. ஏன்னா இதில் கரெக்ஷன் பண்ணால் கூட தெரியாது, நிறைய ஃபோட்டோ காப்பீஸ் தான் வரும். அந்த ஃபோட்டோ காப்பியை மட்டும் வச்சு நம்பி நம்ம வாங்குறது வந்து ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் காட்டுங்க ஐயா சேல் டீடு அப்படின்னு ஒரிஜினலை வாங்கி கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, ரியல் எஸ்டேட் புரோக்கரை நம்புறது. ஓகே, புரோக்கர்கள்லாம் வந்து இதில் மன்னிக்கணும். என்னன்னா புரோக்கர்கள் வந்து அவங்க டைரக்டா கற்பனையா சொல்றது இல்ல, இன்னொரு புரோக்கர் சொல்லி, அவர் இன்னொருத்தர் சொல்லி, இன்னொரு மீடியேட்டர் சொல்லி, அப்படி 10 மீடியேட்டர் காதுல வந்து 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 இது யாரோ ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி, இது பிரமாதமானு சொல்லி நிறைய பொய் சொல்லி வைப்பாங்க. அதனால 100% அவங்க சொல்றத நம்பாதீங்க. கண்ணால் காண்பது கூட பொய் தான், தீர விசாரிப்பதே தான் மெய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் ஈஸியா பார்த்துட்டேன், எனக்கே எல்லாமே தெரியும், எனக்கு அட்வொகேட்டே தேவையில்லை அப்படின்னு புத்திசாலித்தனமா வாங்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது மாதிரி ஃபேமிலிக்குள்ள உள்ளது, ஃபேமிலி சொத்து, எனக்கு இவங்களை 60 வருஷமா தெரியும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு அதில் யாராவது ஒருத்தர் வில்லங்கமா வருவார். ஓகே, அதனால ஃபேமிலி பார்ட்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி வாங்கணும். பவர் ஏஜென்ட் சொல்லிட்டாருங்க, பவர் அவருக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கு, எல்லா பவர் இருக்கு அப்படின்னு பவர் ஏஜென்ட் சொல்லி நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் விட இது ரொம்ப சீப்பாக இருக்குங்க, இது வந்து 50 லட்ச ரூபா போகும், எனக்கு 15 லட்ச ரூபா தான் இது எனக்கு சொல்றாங்க, அதனால அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க, எனக்கு 15 லட்சம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மேட்ரு கிடையாது, 15 லட்சம் போறது மட்டும் கிடையாது. இதை நீங்க அப்படி ஏதாவது வாங்கி நீங்க உள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் ஒரிஜினல் ஓனர் வந்துட்டாரு, வந்து உங்க கூட சண்டை போடுறாரு அப்படின்னா நீங்க மோசடியா வாங்கினீங்கன்னு சொல்லி ஜெயில் தண்டனை கூட வரும். அதுல பணத்தையும் 15 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து
ஜெயிலுக்கும் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த தவிர யாருமே செஞ்சிடாதீங்க. அதனால தரவா லீகல் ஒப்பீனியன் வாங்கி மட்டுமே இதை செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் எதெல்லாம் வாங்கணும், ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா என்னென்ன வெரிஃபை பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் நம்ம பல நாள் சேர்த்து வச்சு ஒரு பெரிய முதலீடை ஒரே ஒரு முறை அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம வாங்கலாம். அப்போ நம்ம வாங்க வேண்டியது 50 லட்சமா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 15,000-லேருந்து 20,000 ரூபா ஒரு லீகல் வெரிஃபை பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம பல நாள் வாங்கின சேர்த்து வச்ச அந்த காசு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாகவும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும் நமக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் பெரும்பாலானவர் என்ன அப்படின்னா, நான் ஒரு வண்டி வாங்கிடுவேன் ஆனால் டயரை சரியாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நம்ம இடம் வாங்கிடுவேன் நான் லீகல் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லீகல் கம்ப்ளைண்ட், அதாவது லீகல் பார்க்காம நான் வாங்கிட்டேன், ஏமாத்திட்டாங்க, டபுள் டாக்குமெண்ட்டு, இப்படி நான் மோசடியில் சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அப்போ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு லீகல் அட்வொகேட் பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டியது அவருக்கு ஒரு மினிமம் 10 வருஷமாவது அந்த துறையில் அனுபவம் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அதுதான் உங்களை கரெக்டாக வழி நடத்தும். இல்லை அந்த ஒரு அட்வொகேட் சொன்னதெல்லாம் அங்கே வேலைக்காகாது. கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு லீகல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் வாங்க போகிற நண்பருக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ இல்லை உங்கள் மகளுக்கோ உங்கள் அப்பாக்கோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.